வணக்கம் மாணவர்களே. இப்பொழுது கிரியேட்டிவ் கொஸ்டினுக்கான வினா மற்றும் விடையை பார்ப்போம். விற்ற சரக்கின் அடக்க விலை எவ்வாறு கண்டறிவாய்? அதற்கான விடை தொடக்க சரக்கிருப்பு பிளஸ் நிகர கொள்முதல் பிளஸ் நேரடி செலவுகள் மைனஸ் இறுதி சரக்கிருப்பு. விற்ற சரக்கின் அடக்க விலைன்னு சொன்ன உடனே உனக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது வியாபார கணக்கின் படிவம். பற்று பக்கத்திலிருந்து வரவு பக்கத்தை கழித்தால் கிடைக்கக்கூடியது விற்ற சரக்கின் அடக்க விலை. அப்படி பார்க்கல தொடக்க சரக்கிருப்பையும் நிகர கொள்முதலையும் நேரடி செலவையும் கூட்டி இறுதி சரக்கிருப்பை கழிச்சா உனக்கு விட வரும். Cost of goods sold is answer is opening stock plus net purchase plus direct expenses minus closing stock. In remembrance of trading account format, debit side shown opening stock, no purchase, direct expenses. Credit side of trading account shown closing stock. Then debit side total minus credit side total, you will get answer is cost of goods sold. 3 ஆண்டுகளுக்கான தேய்மான தொகை வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது எவ்வகையான தேய்மான முறை என்று குறிப்பிடுக. விடை குறைந்து செல் மதிப்பு முறை. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு வருடமும் தேய்மான தொகையானது குறைஞ்சிக்கிட்டே வருது. டயக்ராம பாருங்க, உங்களுக்கே தெரியும். 2002ல 10,000, 3ல 8,000, 4ல 6,000. தேய்மானம் குறைஞ்சிட்டே வர்றதுனால இந்த முறைக்கு பேர் குறைந்து செல் மதிப்பு முறை. Depreciation is plotted on a diagram for 3 years. Specify the method of depreciation. Answer is diminishing balance method. Depreciation amount is diminished every year. In a diagram, 2002 depreciation amount is 10,000, 2003 8,000, 2004 6,000. Every year depreciation amount is diminishing. So this method is called diminishing balance method. Question. ஒரு நடவடிக்கையின் பற்று மற்றும் வரவு தன்மைகள் ரொக்க ஏட்டில் பதியப்பட்டால் அது டேஸ் பதிவு எனப்படும். விடை ஆப்ஷன் 3 எதிர்பதிவு. எதிர்பதிவு என்றால் பற்று மற்றும் வரவு என்ற இரு பக்கங்களையும் பதியக்கூடியது, எதிரெதிராக பதியக்கூடியது எதிர்பதிவு. As both the debit and credit aspects of a transaction are recorded in the cash book, such entries are called contra entries. Both debit side and credit side are entered, thus transaction is called contra entry. 2 ஏடுகளுக்கு ரொக்க ஏட்டின் வங்கி பத்திக்கும் வங்கி அறிக்கைக்கும் இடையேயான பெரும்பாலான வேறுபாடுகள் நடவடிக்கைகளை பதிவு செய்யும் போது ஏற்படுகிறது. இதற்கான விடை கால இடைவெளியினால். நம்ம இப்ப பேங்க்ல என்ட்ரி போட போறோம். நம்ம உத்தேசமா என்ன செய்யறோம், இவ்வளவு அமௌண்ட் நம்ம பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத அசியூம் பண்ணிட்டு நம்ம பதிவு செய்து அவங்க கைப்பட பதிவு செய்து வாங்குறதுக்காக நம்ம பேங்குக்கு போறோம். இப்போ பேங்க்ல என்ன செய்யறாங்க, அவங்களோட வங்கி பத்தியில என்ன இருக்குன்னு பார்த்து நமக்கு பதிஞ்சு தர்றாங்க. இந்த கால இடைவெளி நம்ம செக் போடுறதுக்கு பதிஞ்சிட்டு வர்ற அந்த கால இடைவெளியின் காரணமாக தான் பெரும்பாலான வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. Difference between the two records, bank column of cash book and bank statement, generally occur because of answer is option 1 timing difference. Bank column of cash book and bank statement is always different amount, shown always different amount due to the reason of timing. 1. சதீஷ் என்ற வியாபாரி
நிதிஷ் என்பவருக்கு அடிக்கடி கடனுக்கு சரக்கு கொடுத்துள்ளார். இறுதியில் நிதிஷிடமிருந்து பெற வேண்டிய நிகர தொகையை அவர் எக்கணக்கிலிருந்து தெரிந்து கொள்வார். விடை பேரேடு. பேரேடு என்பது நிகர விளைவை காட்டக்கூடியது. பெற வேண்டியது பற்று பக்கம், தர வேண்டியது வரவு பக்கம் என வரும் பொழுது அதற்கான நிகர விளைவை, அவர் தர வேண்டிய தொகையை, பெற வேண்டிய தொகையை தெரிவது பேரேடு ஒன்றினால் மட்டுமே முடியும். Satish, a businessman, supplied stock on credit basis to Nitish frequently. How does Satish found out the net amount provided by Nitish at last? Answer is second one, பேரேடு ledger. Ledger is a net effect of the debit and credit entries. Next. மாற்றுச்சீட்டின் உரிமையை வேறொருவருக்கு மாற்றித் தருவதற்காக மாற்றுச்சீட்டின் முன்புறத்தில் அல்லது பின்புறத்தில் கையொப்பமிடுவதை எவ்வாறு அழைக்கலாம்? விடை மேலெழுதுதல். மேலெழுதுதல் என்னது? முன்பக்கமோ பின்பக்கமோ நம்ம கையொப்பம் போடுறது எதுக்காக? உரிமையை மாற்றுவதற்காக. இதை வணிகவியல்லையும் நம்ம படிச்சிருக்கோம். Dash means signing on the face or back of a bill for the purpose of transferring the title of the bill to another person. Answer is endorsement, option 1. Signing on the front or back side of the bill is called endorsement. In what purpose? Transferring the title of the bill to another person. கணக்கியல் தகவல்களின் புறப்பயனாளராக கருதப்படுபவர் யார்? விடை கடைசியா இருக்கிற கடன் ஈந்தோர். புறப்பயனாளர் என்பது அந்த வார்த்தையில் உள்ள ஒரு கீவேர்டு. அதை பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கலாம். புறம்னா நிறுவனத்துக்கு வெளியில உள்ளவங்க யாரு? இந்த கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல பாருங்க, உரிமையாளர், நிர்வாக பணியாளர் எல்லாருமே உள்ளவங்க. வெளியில உள்ளவங்கன்னு பார்க்கல கடனீந்தோர். விடை கடனீந்தோர். Which of the following is an external user of accounting information? Answer is கடனீந்தோர், creditor. Owner, management, employee are internal user of accounting information. Given option, creditor only, external user. So answer is creditor. ஆள்சாரா கணக்கு எதை உள்ளடக்கி இருக்கிறது? விடை சொத்து மற்றும் பெயரளவு கணக்கு. ஆள்சாரா என்று வரும்பொழுதே நாம் ஊகித்துக் கொள்ள வேண்டும். சொத்து மற்றும் பெயரளவு கணக்கு. நமக்கு கணக்கின் வகைகள் தெரியும். ஆள்சார், ஆள்சாரா. ஆள்சார்ல ஆள்சார் கணக்கு மட்டும் வரும். ஆள்சாரால மற்ற இரண்டு கணக்குகளான சொத்து மற்றும் பெயரளவு கணக்கு. Impersonal accounts include. Answer is third one. Both real and nominal accounts. Personal accounts consist person only. Impersonal accounts consist assets and nominal accounts. கணினிமய கணக்கியலில் பொதுவாக கணக்குகளை குறிமுறையாக்க எவ்வாறு ஒதுக்கீடு செய்வாய்? குறிமுறையாக்க இந்த வார்த்தையை நம்ம பார்த்து வச்சுக்கோம். விடை மேலே உள்ள அனைத்தும். மேலே என்ன இருக்கு? பொறுப்புகள் மற்றும் முதல், சொத்துக்கள், வருமானம் மற்றும் செலவுகள். நல்ல வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. கணினிமய கணக்கியலில் குறிமுறையாக்கம் செய்ய அப்படிங்கல நம்ம கணக்கியல் சமன்பாடோட வருமானம் மற்றும் செலவுகளையும் எடுத்துக்கணும். முதல் பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. பொறுப்புகள் மற்றும் முதல் இஸ் ஈக்குவல் டு சொத்துக்கள் பிளஸ் வருமானம் மைனஸ் செலவுகள். அந்த கணக்கியல் சமன்பாட்டுப்படி இந்த 5 வகையான இனங்களும் குறிமுறையாக்கத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. In computerized accounting, codification of accounts
may be allotted. Liabilities and capital, assets, income and expenses, all of the above. Codification of accounts includes all items, liabilities, capital, assets, incomes and expenses. இறுதி கணக்குகளில் சரிக்கட்டுதல்கள் தயாரிப்பில் பின்பற்றப்படும் அடிப்படை கோட்பாடு. விடை மேலே உள்ள அனைத்தும். சரிக்கட்டுறதுக்கு நம்ம என்னென்ன பார்ப்போம்? வருவாய், என்ன வருமானம் வந்திருக்கு, அடுத்து வந்த வருமானத்தை தான் பதிவோம். அடுத்து பொறுத்துகை கோட்பாடு, எவ்வளவு அடக்கம் ஆயிருக்கு, எவ்வளவு செலவு ஆயிருக்கு, ரெண்டையும் பொருத்தி பார்க்குறோம். அடுத்து முன்னெச்சரிக்கை கொள்கை, நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகன் ஒன்று படிச்சு வச்சிருப்போம். அதுல லாபத்தை எதிர்நோக்காதே, நட்டத்திற்கு ஒதுக்கு செய் என்ற அடிப்படையில இறுதி சரக்கிருப்ப அடக்க விலையோ சந்தை விலையோ எது குறைவோ அதுல பதிவோம். அந்த அடிப்படையில நம்ம இறுதி கணக்குல சரிக்கட்டு தயாரிக்கும் போது இந்த மேற்குறிப்பிட்ட 3 கோட்பாடுகளையும் நம்ம பயன்படுத்துறோம். In the preparation of final accounts with adjustments, consideration of basic concept. Answer is last one, all of the above. Revenue recognition, recognize the revenue. Matching principles, cost and expenses are compared. Convention of conservatism, that means expected losses are entered but not profit. These above concepts are consideration of preparation of final accounts with adjustment. இருப்புநிலை குறிப்பில் எப்போது சொத்தின் மதிப்பு அடக்க விலையிலேயே தோன்றும்? தேய்மான ஒதுக்கு கணக்கு பராமரிக்கும் போது. ஒரு நிறுவனமானது தேய்மான ஒதுக்கு கணக்கு பராமரிக்கும் போது மட்டுமே இருப்புநிலை குறிப்பில் சொத்தின் மதிப்பு அடக்க விலையிலேயே தோன்றும். Which situation asset will appear in the balance sheet as its original cost? Provision of depreciation account is created. In a company, when the provision of depreciation account is created, the balance sheet has its original cost of assets. Thank you.